இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். பரிசுத்த இயேசுவின் நாமத்தில். பாவிகள் மனம் திரும்புவாரே பரிசுத்த இயேசுவின் நாமத்தில். அக்கினி அபிஷேகம் இறங்கிடுமே அற்புத இயேசுவின் நாமத்தில். அக்கினி அபிஷேகம் இறங்கிடுமே அற்புத இயேசுவின் நாமத்தில். ஆயிரம் ஆயிரம் சுத்திர
செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி பலி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி பலி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். லல்லிங்கிறவங்க நாகர்கோயிலேருந்து எழுதியிருக்காங்க. காலுகையெல்லாம் வீங்கிருச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே காற்று ப்ராப்ளம், காற்று சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்களாம். கையை தூக்கவே முடியாதான். காலுக்கு 2 மொட்டியும் தேஞ்சு போச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்களாம். ஒவ்வொரு காலுக்கு 1.5 லட்சம் ஆகுன்னு சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் அனுப்புகிறேன், நான் ரிட்டையர்ட் டீச்சர் தான், இந்த இந்த டிவி ஊழியத்துக்கு அனுப்புகிறேன், எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாமலே இந்த கால் கை வீக்கத்தை எடுத்து போடுங்க அப்படி நான் ஜெபம் பண்ணேன். அம்மாட்ட ஃபோன்லேயே எண்ணெயை ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன். அந்த எண்ணெயை ஏசுறதுன்னு சொல்லி அவங்க போட சொன்னாங்க, போட்டேன். 10 நாளில் வீக்கம் கம்ப்ளீட்டாக வத்திருச்சு. இப்போ நான் சுகமாக இருக்கிறேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் வருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் வருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. இதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தியும் ஜெபமும் நடக்கிறது. 1ஆம் தேதி தோறும் மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கொண்டு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் மாதம் நீங்கள் தாங்கும்படி உங்கள் அன்போடு விட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடப்பதற்கு கிருபை தந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் காணிக்கையினாலும் உங்கள் ஜெபத்தினாலும் தான் இந்த ஊழியம் நடக்குது. ஆண்டவர் யார் உள்ளத்தில் பேசுகிறாரோ அவங்க தான் கொடுக்குறாங்க. ஏன்னா மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆண்டவர் சொன்ன பொழுது எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்க சொல்கிறார். உற்சாகமுள்ள யாருடைய ஆவியை ஆண்டவர் ஏவுனாரோ எல்லா ஸ்திரீகளும் எல்லா புருஷமார்களும் என்ன பண்ணாங்க, நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொருட்களை, பணத்தை, எல்லாற்றையும். அப்போ போதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால அவங்க வீடுகள் ஆசிரியக்கப்பட்டது, அவங்க சந்ததி ஆசிரியக்கப்பட்டது. நம்ம கர்த்தர் கொடுக்க மட்டும் கணக்கு பார்க்கவே கூடாதுங்க. அந்த ஏழை உதவை எப்படி 2 காசை போட்டுட்டா, தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாடுக்கு இருந்த காசு, அது தன் ஜீவனத்துக்கு உண்டான காசு. லூக்கான சுவிசேஷம் 21:1 நினைக்கிறேன். காணிக்கப்பட்டி அருகில் கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? அதனால் ஆகவே உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் இருக்குது. உலகெங்கிலும் மீடியா தான் போக முடியும், யூடியூப்பு போகும் இல்லையா? மற்றபடி எல்லா ஊழியர்களும் உலக நாடு எல்லாத்துக்கும் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு வேணால் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் போகிறது மீடியா தான். ஆகவே இந்த மீடியா ஊழியத்துக்கு உங்கள் ஜெப உதவி, உங்களுடைய பண உதவி எங்களுக்கு எப்போதும் தேவை. இதுவரை உதவி செஞ்ச ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அற்புத கரை இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் அமருவதாக. ஓ ராகா தீகாலா ராபோ ஷெக்கா தீகா பாபா லாபா ராபோ. தேங்க்யூ ஜீஸ். இந்த செய்தி தீர்க்கதரிசன செய்தியாக இருப்பதாக. ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்து தழுகிறோம். தேவ பலன் ஒவ்வொரு மேலையும் நிழலிடுவதாக. மரியாள் மேலே உன்னதமானவருடைய பலன் நிழலிட்டது போல இந்த பார்க்குற ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் நிழலிடுவாராக. இந்த பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும். ஓ விசுவாச நம்பிக்கை இயேசு மேலே பெருகட்டும். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அற்புதங்கள் இப்போது நடக்கட்டும் ஆண்டவரே. அலே லோயா ராகா தீகாராபா ஷே ஓ ராகா தீகா பாபா லபரபோ ஓ ரீகா தகலபரபோ தீகா. ஓ தேங்க்யூ ஜீச. வீட்டில் ஓயாமல் யுத்தம் சண்டை அதை கர்த்தர் இப்போது ஓய பண்ணுகிறார். நான் யுத்தங்களை ஓய பண்ணுவேன். அலே லோயா. குடும்ப ஜெபமே இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணணும்னு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், கிருபை தருகிறார். ஓ ராகா தீகா பாபா லபரபோ ஓ ராகா தீகா பாபா லபரபோ. ஊனமற்ற பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஊனமுற்றவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், சுகம் தருகிறார்.
பலன் தருகிறார். சப்பானி நடக்கவும், ஊபேர் பேசவும், செய்வினர் கேட்கவும், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கவும், தருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆவியானுடைய வல்லமை பொது இறங்குவதாக விடுதலை உண்டாவதாக. ஓ, குருட்டு கண்கள் பார்வை பெறுவதாக, கண்ணில் உள்ள பொறைகள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால். அலையலூயா ரக அதிகா பாபா லபரபா, அலையலூயா அதிகா பாபா அதிகா தகலபரபா. எலும்புகள், தசைகள், நரம்புகள் பலன் கொள்வதாக. ஆறாத புண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அலையலூயா ஆவியானவர் தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசுவின் பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய ஆளுக இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே இறங்குவதாக. பிதாவின் மகிமை இறங்குவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவீராக. தேவ செய்தி ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. சரிங்களா? வீட்டை இல்லை நம்ம கையீடு வேலைகளை, பிள்ளைகள் படிக்கிற அந்த படிப்பில் அல்லது ஊழியத்தில் ஏதோ ஒரு கூடாரத்தில் தான் நம்ம இருந்ததை செய்ய முடியும். பிள்ளைகள் போய் ஸ்கூலில் போய் படிக்கணும், காலேஜில் போய் படிக்கணும், கூடாரம் தான் அது. விசேஷமாக இந்த சரீரமாகிய கூடாரம். ஏன்னா 1 கொரிந்தியர் 5:6 எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கூடாரம்னு சொல்கிறாரு. இந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து நான் பரலோகத்துக்கு போகிறது எனக்கு நல்லதுங்கிறாரு. போர்வையை கலைஞ்சு போடணுங்கிறாரு. இது ஒரு போர்வையை அவர் நினைக்கிறாரு. அப்போ ஆனால் நான் உயிரோடு இருந்து நான் நல்லா இருந்தேன்னா அது உங்களுக்கு தான் பிரயோஜனங்கிறார். இன்னும் சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்படிங்கிறாரு. இயேசு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தது கூட அவர் அப்படி தான் பேசுகிறார். நம்மளும் அப்படி தான் பேசணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் என் பிள்ளைக்காக உயிர் வாழ்கிறேன், என் புருஷனுக்காக உயிர் வாழ்கிறேன், இல்லை என் மனைவிக்காக உயிர் வாழ்கிறேன், என் கூட பிறந்தவங்களுக்காக உயிர் வாழ்கிறேன், தகப்பன் தாய்க்காக. அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். வாழ்கிற ஒரே வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்பதை மறந்து போயிடக்கூடாது. அதான் ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்காரு, நீ எல்லாரையும் பார்க்கல நான் அதிகமாக நேசிக்கிறாயப்பா. மறுபடி கேட்குறாரு யோவான் லாஸ்ட் அதிகாரத்தில். அதை நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? ஆண்டவரே நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படா ஆடமை அப்படிங்கிறாரு. எனக்கு ஊழியம் செய். ஏன்னா முதல் அப்போஸ்தல சபை அவர் மேலே தான் கட்டப்பட்டது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லைன்னு ஆண்டவர் வாயை சொல்லிட்டு சொன்னதை நிறைவேற்றினார். அதே போல் உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறாரு. நமக்கு தாமதிக்கிறதுனால சில வேளை நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கடற்கரைத்தலான ஜனக்கூட்டம் ஒன்று இடத்துக்கு திரும்பும், ஜாதியின் பலத்த சேனம் ஒன்று இடத்துக்கு வரும். ஏசாயா 65 மூலம் பேசினார். அதே போல் நீதி மொழிகள் 14:28 மூலம் பேசினார். ஜனத்திருச்சி ராஜாவுக்கு மகிமைன்னு, ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு. அடுத்து மத்தேயு 4:15 மூலம் பேசினார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு. மரண இருள் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அந்த சுவிசேஷ ஊழியத்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம். அந்த வாக்குத்தத்தம் இன்னும் பூரணமான எனக்கு நிறைவேறலை. இப்போ அதுவரை இந்த ஊழியம் நிறுத்தப்படாதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக செய்வார். ஆபிரகாமுக்கு ஒரு பஞ்சகாலம் வந்தது போல, யோசேப்புக்கு ஒரு பஞ்சகாலம் வந்தது போல, ஈசாக்கு காலம் பஞ்சகாலம் வந்தது போல, ரூத்து காலத்தில் பஞ்சம் வந்தது போல, சில வேளையில் கொஞ்சம் பஞ்சம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது. ஆனால் பஞ்சம் நிலைக்காது. எவ்வளோக்களவு பஞ்சம் பற்றாக்குறை இருந்ததோ அவ்வளோக்களவு கர்த்தர் நம்மளை வாரி இறைத்து ஆண்டவருக்காக ஐஸ்வர்யனா மாற்றுவார். ஏன்னா அவரை தொழுது கொள்கிற யாவருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். சரி, இங்கே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை எதனால் வருகிறது தெரியுமா? வாதைனா வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தேவைகள், இடுக்கண்கள், துன்பங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, மன அழுத்தம், குறைவுகள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வாதம் எதனால் வருகிறதுனா என்னாம 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது வேசித்தனம் பண்ணாங்களோ, விபச்சாரம் பண்ணாங்களோ, எப்போ அந்நிய தேவனை சேவிக்க ஆரம்பித்தாங்களோ, அந்நியர்களுடைய சம்பந்தம் செய்ய ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு வாதம் வந்தது. இன்னைக்கு
குந்தி குந்தி அநேகர் நடக்கிறாங்க. நல்ல அந்நிய பாஷை பேசி ஞானஸ்தானம் வாங்கி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க. நல்லா கொடுப்பாங்க, தாராளமாக எல்லாம் செய்வாங்க. ஆனால் திருமண காரியத்தில் மாறிடுறாங்க. மாற்றிக்கிடலாம், பொண்ணை மாற்றிக்கிடலாம், மாப்பிள்ளையை மாற்றிக்கலாம், நல்லா எழுதி வச்சுங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், மாற்ற முடியாது. ஏன் அவங்களா மாறி இருக்காங்க, இவங்களா மாறி இருக்காங்க? முழுமையாக மாறினாங்களான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பையன் ஒரு பையன் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளை மாறுறேன், நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறிடுவேன் தான் வந்தா. கடைசியில் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வந்தா, அப்புறம் வர்றதே கிடையாது, புருஷனே போக விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ என் மருமக சர்ச்சுக்கு வர்றதில்லை, என்னை கவனிக்கிறது இல்லை, அதெல்லாம் அத்தை என்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், மாமா அப்படி பார்த்துக்கிடுவேன், இப்போ வீட்டுக்குள்ளேயே போகல, போனால் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இதுதாங்க நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறோம். சரி, அப்போ இந்த வாதை வராமல் இருக்கணும்னா விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, அந்நிய சம்பந்தம் பண்ணக்கூடாது. நம்ம விட்டு வந்த பாரம்பரியம், வைக்கிற ஆராதனை இதெல்லாம் விட்டுறணும். கொன்றுபட்டால் நம்பிக்கை வைப்பேன். இப்போ நாங்கள் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் ரசிக்கப்பட்டது. என் சொந்த பந்தங்களை யாரும் எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தாங்க 9 பேர், என் கூட பிறந்தாங்க 4 பேர், யாரும் ரசிக்கப்படலை. ஓ வீட்டுக்கு வரமாட்டா அச்சா பூச்சான்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே பதில் பேசலை. எனக்கு தெரியும் அவங்களாம் வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இயேசு நாமத்துக்காக நம்ம எல்லாத்தையும் விடும்போது ஆண்டவர் 100 தந்துடுவார். மார்க் 10:28 வாசிக்கிறோம், 28, 29 வசனங்களை. ஆண்டவருக்காக ஆபிரகாம் போல் நம்ம விட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. பிள்ளைக்கு திருமணத்துக்கு வரமாட்டேன் ஆய்வு. நாங்கள் கடைசியில் என் வாழ்க்கையில் பயங்கர சோதனை. என்னுடைய ஒரே குமாரனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து அது ஜிபி ஆன்டிபாடின்னு ஒரு வியாதி கிட்னியை தாக்கி, அது எத்தனை கிட்னி வச்சாலும் பிழைக்க மாட்டான்னு அது ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஒருத்தர் சொன்னாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். உண்மை. நான் கிட்னி கொடுத்து அது ரிஜெக்ட் ஆகி இப்போ இன்னொரு கிட்னி விலைக்கு வாங்கி வச்சு அது ரிஜெக்ட் ஆகி, இதனால் எங்கள் பணமெல்லாம் போய், எங்கள் சொத்தெல்லாம் போய், தொழிலெல்லாம் போய், எல்லாம் போனாலும் ஆண்டவர் எங்களை விட்டு போகலை. அப்படிப்பட்ட வாதை நேரத்தில் நான் ஆண்டவரை விடலை. அப்போதும் எங்கள் சொந்த பந்தங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருவோம். பிள்ளைய 2 பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, எங்கள் அன்னையை 2 ஆம்பளை பையங்க 3 ஆம்பளை பையங்க வச்சிருந்துச்சு. சரி 2 பிள்ளைய நான் ஒன்றும் போட வேண்டாம், நானே போட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி வந்தாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். எதுக்கு அந்நீர் கூட பிறந்தவனாக இருந்தாலும் அவன் அந்நீர் இருந்தேன் விற்கிறாருன்னு தொழுது கொடுக்குறவர்கள், என் பொண்ணு கல்யாணம் ஆகட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் விட்டாரா? விடலை. இல்லைன்னா இன்னும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம், துன்பப்பட்டிருப்போம். தெரிஞ்சு செஞ்சால் அன்னைக்கு அடிகள் அடிக்கப்படுவோம். வாதம் வராமல் இருப்பதற்கு நான் வழி சொல்லி கொண்டு இருக்கிறேன். பைபிள் படி விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாது. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? குடிகாரர்களுக்கு தான். பிறர் முகம் பார்க்கக்கூடாது, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்நிய தேவனை தொழுது கொள்வதற்கு வேதனை பெருகும். இவைங்கெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது வாதம் நம்ம கூடாரத்தை அணுகாது, வாதம் வராமல் இருக்கும். அங்கே எழுதப்பட்டிருக்கு நீதிமொழி 6:33 விபச்சாரக்காரன் வாதையினால் நிச்சயம் அவன் துன்பத்தை தான் அடைவான். யாத்திராகம் 23:25 சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை செவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னிடமிருந்து விலக்குவார். 26 வசனம், கற்ப விழுவதில்லை, மலடு இருப்பது இல்லை. பார்த்தீங்களா? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஏன்னைக்கு பாதி வயதில் மரணம். ஆண்டவர் வார்த்தை மீறுவதனால உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள். வானத்திலும் பூமியிலும் அதுக்கு கீழே இருக்கிற தண்ணீர் எதுலையுமே நீங்கள் கவனம் செலுத்த வணங்கக்கூடாது. அவர்தான் ஆண்டவர் படைத்தவைகள், அவைகள்லாம் சிருஷ்டிகரைத்தான் தொழுது கொள்ளணும், சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளக்கூடாது யாரும். அப்படி நம்ம இருந்தோம்னா வாதை வரவே வராது. தேடியும் காணாதிருப்போம். வாதை வராமல், துன்பம், துயரம், கண்ணீர், தேவைகள் வராமல் இருக்கணும்னா, சுகவீனம் பலவீனம் வராமல் இருக்கணும்னா, ஏன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவை இல்லைன்னு இருக்கு. அப்படின்னா வியாதிப்பட்டவே இல்லை. அந்த ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா வியாதி அணுகாது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது. சரி, இங்கே பொல்லாப்பே நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறோம். யோவான் 7:7 உலகத்தின் கிரிகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கில் கிடக்கிறது. யோவான்
3:19 மனுஷரின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஏன்னா அக்கிரமம் உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த பூமியில். இது பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம். இதில் நம்ம பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்போ அது பொல்லாப்பு வராது. மனிதனுடைய கிரிகள் பொல்லாததுன்னு ஆண்டவரே சொல்கிறாரு. பொல்லாதவர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆண்டவர் நம்மளாம் பொல்லாதவன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு நாளும் ஆண்டவரே என் முற்பிதாவுடைய சாபாவங்களாம் எடுத்து போடுங்க, 4 தலைமுறை வரை உள்ளதெல்லாம் எடுத்து போடுங்க, 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுங்க, என் சந்தை மேல் ஆவி ஆசுவத்தை ஊற்றுங்க, எந்த பொல்லாப்பு வரக்கூடாது, எந்த வாதை வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது, என் வீட்டில் வரக்கூடாதுன்னு திறப்பில் நம்ம நிற்கணும், சுவரை அடைக்கணும். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக, மக்களுக்காக திறப்பில் நிற்கணும். அப்போ தான் வாதம் வராது. தேசத்தில் ஏன் கொள்ளை நோய் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். அங்கே லூக்கால சுவிசேஷம் 21:36 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இவையெல்லாம் சம்பவிக்கும், நிச்சயம் சம்பவிக்கும் அந்த கடைசி காலத்தில். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனை முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்பதற்கு எப்போது இடைவிடாமல் ஜெபங்கள் இருக்கு. இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்கள பொல்லாப்பு தொடாது, வாதம் வராது. உபவாசித்து ஜெபிக்கிறவங்கள வாதம் தொட முடியாது, பொல்லாப்பு வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி பைபிள் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு எந்த வாதை வராது, பொல்லாப்பு வரவே வராது. ஏன் பொல்லாப்பு வருது? நம்ம பரிசுத்த மேல் பரிசுத்தமாக இருக்கணும். நம்மளை சுற்றிலும் பாவம் நெருக்கி கொண்டு தான் இருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாச தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நம்ம கண்களை பதிக்க வைக்கணும். நம்ம பார்த்தா ஆண்டவரை தான் பார்க்கணும். அந்த விசுவாசி செய்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க இந்த செய்கிறாங்க, நான் ஏன் செய்யக்கூடாது? அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. நித்திய ஜீவனுக்கு டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறது இயேசு மட்டும்தான். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஊழியக்காரங்க வழி தான் காட்டுவாங்க நமக்கு, நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும். ஆனால் நடக்கிறதும் நடக்காமல் போகுது நம்ம கையில் இருக்குது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாதை வர ஆண்டவர் விரும்பவில்லை, பொல்லாப்பு வர விரும்பவில்லை. 191 சங்கீதம் 9 சொல்கிறது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பார்த்தீங்களா? ஆண்டவர் செட்டைங்களை அடங்கி இருக்கணும். ரூத்து ஆண்டவர் செட்டையில் வந்து அப்படியே உட்காந்துட்டா, வெளியே போக மாட்டேன்ட்டா. அதனால தான் போவாஸ் அவருக்கு வாழ்வு கொடுத்தார். நம்முடைய போவாசாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செட்டைங்களில் இருக்கணும், அவர் இரத்த கோட்டைக்குள்ளே இருந்துக்கிடணும், அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி நாமம் பலத்த தொருகும். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். அவர் நாமத்தை விட்டு போகவே கூடாது, அவர் வசனத்தை விட்டு வழி மாறவே கூடாது. பரிசுத்த ஆவியை விட்டு அசுத்தாவிக்கு போயிடக்கூடாது. மாம்ச ஆவினால் நடத்தப்படக்கூடாது. தேவ ஆவினால் எவர்கள் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். தேவ ஆவினால் எப்படி நடத்தப்படுதுன்னா வசனத்தினால தான். ஏன்னா அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவினால் உண்டான இந்த வேடுகள், இந்த பைபிள் வேடுகள், இதில் அதான் தாவி சொல்கிறாரு, உங்களுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாட்டா என்னைக்கு அழிஞ்சு போயிருப்பேங்கிறாரு. உங்களுடைய வேதமே வெளிச்சங்கிறாரு, கட்டளை விளக்குங்கிறாரு. உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் செல்லு வழிக்கு வெளிச்சங்கிறாரு. இதில் நடக்க பழகிக்கிடணும். இதில் எப்படி நடக்கணும், எப்படி மனிதர்கள் எப்படி நடந்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சது, எப்படி அவங்க நடக்கலை, ஆண்டுடைய வார்த்தை மீறின போதெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க, எல்லாம் பைபிளில் இருக்குது. இது ஒரு வரலாறு புத்தகம். இது பெரிய ஒரு ஒயில் பத்திரம். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த பெரிய சொத்து இதில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்கதிகாராபாஷே. இதை விடாதீங்க, அப்பொழுது பொல்லாப்பு வராது, வாதம் வராது. இதை கை கொள்ளுங்கள், பிழைப்போம். நம்ம என் கட்டளையின்படி நடந்தீங்கன்னா பிழைப்பீங்கன்னு இருக்கு. நிறைய பேர் பைபிள் படிக்க நேரம் இல்லை. எனக்கு ஒரு தம்பி அடிக்கடி வந்து ஜெபிக்க வருவான், வாலிப தம்பி. நான் கேட்பேன், வந்தோன்னே நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படித்த? பைபிளே படிக்கலாமா? பிறதுக்கு போகிற, நீ வேலைக்கு போகிற, பிற எப்படி ஓ வேலை வாய்க்கும்? சங்கீதம் 1 என்ன எழுதப்பட்டிருக்கு? வேத வசனத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கணும். துன்மார்க்கர் உட்கார இடத்துல உட்காராத, பாவிடைய வழியில் நெல்லாத,
வேதத்தில் இரவு போலும் தியானி, சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இதை சாப்பிடணும். நம்ம ஆவிக்குரிய ஆகாரம், நம்ம ஆத்துமாக்கு இது கொழுப்புல உணவு உண்பது போல் மாறணும். அப்புறம்தான் இந்த வயிற்றுக்கு சாப்பாடே போடணும். காலைல பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் எதுக்கு டீ குடிக்கிறீங்க, எது காஃபி குடிக்கிறீங்க? அப்போ மாம்சத்தை முக்கியப்படுத்துகிறோன்னு அர்த்தம். காலைல எழும்பினோன்னே 4 மணியோ 3 மணியோ 5 மணியோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து அதிகாலையில் தேடுகிறேன் கண்டறிகிறான் இருக்குது. நல்லா பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. தேசங்களுக்கு, மற்றவங்களுக்கு, ஊழியங்களுக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சந்ததிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நிச்சயம் வாதை அணுகாது, பொல்லா போகாது. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான இறங்குவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா போனுக்கு நேரிடாது. ராகா லீகா அந்த வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எந்த வாதம் இருக்கோ எடுத்து போடுங்க, எந்த பொல்லாப்பு இருக்கோ நீக்கி போடுங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றுங்க. என்ன குறை இருக்கோ அதெல்லாம் கிறிஸ்துவின் மேல் நிறைவாகட்டும். இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.